இந்த நாட்களில் பேங்கில் உள்ள டீட்டெயில்ஸ்களை ஹேக் பண்ணுறாங்க, ஃபிஷிங் பண்ணுறாங்க, அதனால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை திருடுறாங்க என்று பலரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. நமது வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கலாம். இது குறித்த ஒரு டீட்டெயிலான வீடியோவை பார்க்கலாம் வாங்க. முதலாவது, இந்த ஹேக்கிங் என்ற வார்த்தையை விட ஃபிஷிங் என்ற வார்த்தையை தான் இங்கு பயன்படுத்தலாம். ஃபிஷிங் என்று சொல்லும்போது சைக்காலஜிக்கலாக உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. பொய்களை கூறி உங்களை ஏமாற்றி உங்கள் பின் நம்பரை அல்லது உங்கள் ஓடிபி நம்பரை எடுத்து அவங்க பணத்தை பெறுறாங்க என்பதுதான் உண்மை. இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது இந்த பிஷிங் என்பது உங்களை ட்ரிக் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுப்பதற்கான முயற்சி. ஹேக்கிங் என்பது மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஆகும். அது கம்பெனிகளுக்கு தான் செய்வாங்க, ஹேக்கர்ஸ்லாம். ஆனால் இந்த பிஷிங் என்றால் யாருமே செய்யலாம். கொஞ்சம் அந்த பேங்கை பற்றி தெரிந்த, கொஞ்சம் ஃபோனை பற்றி தெரிந்த யார் என்றாலும் செய்யலாம். எந்த ஒரு அட்டாக் ஆள் என்றாலும் செய்யலாம். இதற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சைக்காலஜிக்கலாக தான் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஏடிஎம் பின், சிவிவி என்ற ஒரு நம்பர் உண்டு, அடுத்தது ஓடிபி, இவற்றை அவங்க கேட்பாங்க. அதாவது இந்த பிஷிங் செய்ய வேணுமென்றால் இந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் உங்கள் டேட்டாக்களை அவங்களால திருட முடியாது. இந்த டீட்டெயில்ஸெல்லாம் உங்கள் வாயாலே கேட்டு தெரிந்து கொள்வாங்க அல்லது உங்களாலே டைப் பண்ண வைப்பாங்க. இப்படித்தான் அவங்க செய்கிறாங்க. ஏனென்றால் பேங்க் சிஸ்டம் என்பது எப்பொழுதுமே சும்மா ஹேக் பண்ணவோ சும்மா பிஷிங் பண்ணவோ அதை எலோவ் பண்ணாது. அப்படி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதனை மீறி அவங்களால பாதுகாப்பாக வடிவமைப்பது கடினம். ஆகவே நம்ம தான் கொடுக்குறோம் நம்மளை அறியாமலே என்பது தான் இங்கே உண்மை. அடுத்தது பாருங்கள், என்ன மெத்தடில் இவங்க இந்த பிஷிங் அட்டாக்கை பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, பேங்க்கில் இருந்து கால் பண்ணுவதாக சொல்லுவாங்க. பேங்க் மாதிரியே ஒரு லொகோ ஒன்றை உருவாக்கி வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் அல்லது நார்மல் கால் ஆகட்டும், பேங்க் அந்த ஆஃபீஸர் மாதிரியே பேசுவாங்க இந்த பிஷிங் பண்ணுற அந்த நபர்கள். அடுத்தது அப்படி பேசும்போது உண்மை மாதிரியே பேசுவாங்க. சாதாரணமாக பேங்கில் எப்படி உரையாடுவாங்களோ அப்படியே பேசுவாங்க. அதற்கு பிறகு ஓடிபி நம்பரை கேட்பாங்க, கார்டு நம்பரை கேட்பாங்க, பின் நம்பர் அல்லது சிவிவி நம்பர் என்று அந்த ஏடிஎம் கார்டில், டெபிட் கார்டில் உங்களுக்கு இருக்கும், அதனை கேட்பாங்க. ஒருபோதும் பேங்க் இவ்வாறு கேட்காது. பேங்க்கிலிருந்து உண்மையாகவே கதைக்கிறாங்கன்னு சொன்னால் இதனை கேட்க மாட்டாங்க. பொதுவான டீட்டெயில்ஸை மட்டும்தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் பேங்க் பிரான்ச்சில் சென்று தான் அவங்க நிறைவேற்ற சொல்லுவாங்க. கட்டாயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பேங்க் பிரான்ச்சுக்கு நீங்கள் விசிட் பண்ணி செய்யுங்கள் என்று சொல்லுவாங்க. ஃபோனில் கேட்கவே மாட்டாங்க. ஆகவே அப்படி யாரால் கேட்டாக்கா அது பேங்க்கிலிருந்து கால் பண்ணவில்லை. ஒருபோதும் உங்கள் ஓடிபியோ பின் நம்பரையோ சொல்லவே வேண்டாம், முதலாவது. அடுத்தது உங்கள் எஸ்எம்எஸ், உங்கள் சிம்மிற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ்களை அனுப்புவாங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன இருக்குன்னா, கிளிக் த லிங்க் என்ற ஒரு லிங்க் கொண்டு கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் பேங்க் அப்படி லிங்க்களை தருவதில்லை. பேங்க் ஏதாவது மெசேஜ் அனுப்பி நேரடியாக வார்னிங் பண்ணும் அல்லது இப்படி இந்த டேட்டிலிருந்து இந்த விடயம் நடைபெறுகிறது என்று சொல்லுமே ஒழிய லிங்க்களை கொடுக்காது. ஆகவே லிங்க் கொண்டு வந்தால் எப்பொழுதுமே சந்தேக கண்ணுடன் பாருங்கள், கிளிக் பண்ணவே வேண்டாம். அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இதே மாதிரி தான் பிஷிங் சைட் என்று கூறுவாங்க. சில வெப்சைட், அந்த பேங்க் வெப்சைட் மாதிரியே சைட்களை உருவாக்குவாங்க. அடுத்தது பிஷிங் ஆப்ஸை உருவாக்குவாங்க. இந்த லிங்க்களை அனுப்பி, மெசேஜ்களை அனுப்பி இந்த ஆப்களை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவதற்கு, அது மாதிரி இல்லாவிட்டால் அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவதற்கு தூண்டுவாங்க. சில வேளை சும்மாவே வெப்சைட்களை நீங்கள் விசிட் பண்ணலாம். அந்த கூகுள் சர்ச் பண்ணும்போது சும்மாவே வெப்சைட்களுக்கு தவறாக நீங்கள் விசிட் பண்ணலாம். ஆனால் அந்த வெப்சைட்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது சரியாக வடிவமைக்கப்பட்டு இருக்காது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது பேங்க் சைட் இல்லை என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். சாதாரண எவராலும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த லிங்க்களை ஒருபோதும் கிளிக் பண்ண வேண்டாம். அந்த லிங்க்கள் எங்கு கொண்டு செல்லும் என்றால், நேரடியாக பிஷிங் பண்ணுவர்களுக்கு கொண்டு செல்லும் அல்லது வெப்சைட்டுக்கு கொண்டு செல்லும் அல்லது ஆப்களை டவுன்லோட் பண்ண செய்யும். இப்படி ஆப்களை ஒருபோதும் பேங்கிங் ஆப்களை ப்ளே ஸ்டோர் மாதிரி, ஆப் ஸ்டோர் மாதிரி அந்த முக்கியமான தளங்களில் அல்லாமல் ஒருபோதும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அடுத்தது பாருங்கள், கார்ட் ஸ்கிம்மிங் என்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணத்தை மீள பெறும்போது ஒரு சீக்ரெட் கேமரா ஒன்று அங்கே வைக்கலாம். அந்த ஏடிஎம் அந்த கார்டு
நீங்கள் பாவிக்கும் இடத்தில் அல்லது ஒரு மெஷினை வைத்துக்கொண்டு உங்கள் டேட்டாக்களை திருடக்கூட வாய்ப்புண்டு. ஆகவே அவதானத்துடன் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பணத்தை மீள பெறும்போது அவதானத்துடன் இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லுவாங்க சோசியல் என்ஜினியரிங் ட்ரிக்ஸ்னு சொல்லி. இந்த சோசியல் என்ஜினியரிங் ட்ரிக்ஸ் தான் நிறைய பாவிக்கப்படுது. உதாரணமாக உங்களுக்கு கோலண்டு வருதுன்னு சொல்லுவோமே, உங்களுக்கு கோலண்டு வந்து சொல்கிறாங்க, நான் உன்னுடைய காலேஜ் நண்பன் கதைக்கிறேன், உன்னுடன் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் படித்த ஒருவன் கதைக்கிறேன் என்று அவரை மாதிரியே கதைப்பாங்க. ஏனென்றால் உங்களை பற்றி டீட்டெயில்ஸில் FB மாதிரி தளங்களில் நீங்கள் பதிவிட்டிருப்பீங்களே, அதனை எடுத்து அவரை மாதிரியே கதைப்பாங்க. இமோஷனலாக சொல்லுவாங்க, என்னை மறந்து விட்டாய், என்ன இப்படி இருக்கிறாய், அப்படி அழகாக கதைத்து கொண்டு போதும் நாம் நினைப்போம் என் நண்பன் தான் கதைக்கிறார் என்று. ஆகவே அப்படி கதைத்து விட்டு அவங்க பிறகு கேட்பாங்க, எனது பேங்க் அக்கௌண்ட், எனது என்றால் அவரது, எனது பேங்க் அக்கௌண்ட் ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக இருக்குது, அதனால் அந்த சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுறீங்களா, எனது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு OTP ஒன்று வரும், உங்கள் நம்பருக்கு நான் அனுப்புகிறேன், அதை பார்த்து சொல்லுங்கள், என்ன நம்பர் வேலை செய்தில்லை அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் அதை சொல்லிவிட்டால் இமோஷனாக நீங்கள் பிளாக்மெயில் பண்ணப்பட்டு விட்டீங்க, உடனடியாக உங்கள் காசுகள் திருடப்படும். ஆகவே இப்படி யாராவது கதைக்கும் போது பேங்க் டீட்டெயில்ஸை எந்த நண்பன் கேட்டான் என்றால் அது நண்பனே அல்ல, அதனை நீங்கள் நம்பவே கூடாது. இதுக்கு தான் சோசியல் என்ஜினியரிங் ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது எப்படி நடக்குது, சிம் ஸ்வாப் ஃப்ராட்னு சொல்லுவாங்க. உங்களோட சிம் கார்டினூடாக கால் பண்ணி மெசேஜ் அனுப்புவது மூலம். அடுத்தது இந்தியாவை பொறுத்தவரைக்கு UPI ஸ்கேம்ஸ்னு ஒன்று இருக்குது, இது நடைபெறும். ஸ்ரீலங்காவில் இல்லாவிட்டாலும் இந்தியாவில் மெயினாக இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி உங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம், இப்போ மெத்தடெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, எப்படி அவங்கள ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி. முதலாவது தான், ஒருபோதும் யாருடனும், அவர் தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், OTP நம்பரையோ பின் நம்பரையோ CVV நம்பர் என்ற அந்த ATM கார்டில், அந்த டெபிட் கார்டில் வரும் நம்பரையோ ஷேர் பண்ண வேண்டாம். அடுத்தது பாஸ்வேர்டுகளையும் ஷேர் பண்ண வேண்டாம், எந்த ஒரு பாஸ்வேர்டையும். அடுத்தது தெரியாத லிங்கை, ஒஃபீஷியல் இல்லாத லிங்கை கிளிக் பண்ணவே வேண்டாம். எப்பொழுதும் பேங்க் வெப்சைட்டை புக்மார்க் பண்ணி கொண்டு போகாமல் மெனுவில் டைப் பண்ணி போவது நல்லம். புக்மார்க் பண்ணினா சில நேரத்துக்கு அங்கே ஃபிஷிங் அட்டாக்கர்ஸ் ஒரிஜினல் புக்மார்க்கை ரிப்ளேஸ் பண்ணி விடலாம். ஆகவே ஃபிசிக்கலாக நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி போகிறது நல்லம். அடுத்தது பாருங்க, எப்பொழுதுமே ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி லொகின் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முன்னர் பாருங்கள், அதே மாதிரி வேறு வெப்சைட்டுகள் இருக்கா, அது கலர் எப்படி ஏற்கனவே இருந்த கலர் மாதிரி இருக்குதா, கொஞ்சமாவது அதே மாதிரி வெப்சைட்டை ஒரு ஃபேக்காக உருவாக்கி இருந்தாங்கன்னா கொஞ்சமாக கலர் மாறி இருக்கும், ஏற்கனவே உள்ள கலருடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்தது எப்பயுமே SMS அலர்ட் ஒன்றை, டிரான்சாக்ஷன் ஒன்று நீங்கள் செய்யும் போதும் கட்டாயம் பேங்கில் சொல்லி SMS அலர்ட் ஒன்றை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் டிரான்சாக்ஷன் ஒன்று நடந்தால் டக்குனு SMS அலர்ட் வரும் தானே, யாராவது காசு எடுத்திருந்தாலும் உடனடியாக பேங்கை தொடர்பு கொள்வதன் மூலம் அதனை தடுக்கக்கூட முடியும். ஆகவே இப்படி இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் பேங்கிங் அந்த விடயங்களுக்காக ஒரு தனியான ஒரு ஃபோனை நீங்கள் பாவிப்பது நல்லம். ஏனென்றால் நீங்கள் எல்லா தேவைகளுக்கும் பாவிக்கும் ஃபோனை விட ஒரு தனியான ஒரு நம்பரையும் ஃபோனையும் பாவிப்பது மிகவும் சால சிறந்தது. அப்படி முடியாவிட்டால் பரவாயில்லை, ஏற்கனவே கூறிய அந்த பாதுகாப்பு மெத்தட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது உங்கள் ஃபோன், எந்த ஃபோனை நீங்கள் பயன்படுத்தாலும் பரவாயில்லை, அப்டேட் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், பாதுகாப்பு அப்டேட்களை தந்து கொண்டிருப்பார்கள், அந்த அப்டேட்களை பண்ணிக்கொள்ளுங்கள். அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அந்த ஃபோன் அவுடேட்டட் ஆகிவிடும், ஹேக்கர்ஸ்களுக்கு அல்லது ஃபிஷிங் அட்டாக் செய்பவர்களுக்கு அணுகக்கூடிய ஃபோனாக மாறிவிடும். ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாங்கள் சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்தோம். கடைசியாக நம்ம சொல்லக்கூடியது தான், நீங்கள் இந்த ஸ்கேமுக்கு பிசிங் ஒன்றிற்கு நீங்கள் இலக்காகி விட்டீர்கள் என்று தெரிந்து கொண்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டியது என்றால், உடனடியாக பேங்கிற்கு அறிவியுங்கள், பிளாக் பண்ண சொல்லுங்கள் உங்கள் கார்டை, உங்கள் அக்கௌண்ட்டை. ஏனென்றால் ஏற்கனவே காசு பறிப்பாகிவிட்டது என்றால் இருக்கும் காசையாவது காப்பாற்றி கொள்ளலாம். அடுத்தது சைபர் கிரைம் யூனிட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி போலீஸிற்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்றால் இந்த ஃபிஷிங் அட்டாக்ஸ் மூலம் காசினை நீங்கள் இழந்திருந்தால் அதை திரும்ப பெறுவது மிகவும் கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே நாம் பாதுகாப்பாக இருப்போம், எமது கையில் தான் இருக்கிறது எமது பாதுகாப்பு. எந்த ஃபிஷிங் அட்டாக்கர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்காவிட்டால், நம்ம பாதுகாப்பாக இருந்து கொண்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்பூட்டும் வீடியோவாக அமைந்திருக்கும். இது மாதிரியான தொடர்ந்தும் வாழ்க்கைக்கு பிரயோசனமான வீடியோக்கள் இந்த சேனலில் தொடர்ந்து வரும். ஆகவே எம்முடன் இணைந்திருங்க, எமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.